பிரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் தானியேல் தீர்க்கதரிசியில் நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி அதிகாரம் 6 வசனங்கள் 12 முதல் 15 வரை. ஒரு 3-4 வசனம் தாங்க. இந்த பகுதியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம முந்தின தினங்கள்ல பார்த்தோம். இது ராஜாவோட தரியு ராஜாவோட கட்டளை அவர் விரும்பி செய்யலை, ஆனால் அவருடைய சுற்றத்தார் சுற்றி இருக்கவங்க பிரதானிகள்லாம் ஏற்பாடு பண்ணது. அவங்களுடைய சூழ்ச்சியினால தானியலை சிக்க வைக்கணும் அப்படின்ற சூழ்ச்சிக்கு அவங்க பார்க்குறாங்க. தானியல் இதில் ஜீவனுள்ள தேவனை தான் விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு தரியு ராஜா கிட்ட நீங்கள் நேற்று ஒரு சட்டம் போட்டிங்க இல்லையா, தாக்கீது எழுதினோம் இல்லையா, அதில் தரியு ராஜாவை தவிர வேறு யாரிடமும் போய் விண்ணப்பம் பண்ணக்கூடாது, எந்த கடவுளையும் சேவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்படி சேவிச்சா என்ன செய்வாங்க, சிங்கத்தின் கெபியில் போடப்பட வேண்டும். அவன் யாராக இருந்தாலும், இது பெர்ஷியரும் மேதியரும் அதாவது பெர்ஷியர் மேதியெல்லாம் அவங்களாம் குரூப் ஆஃப் பீப்புள், அவங்களோட சட்டத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம தாக்கீது நேற்று போட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி கேட்குறாங்க. உடனே ஓகே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தரியு ராஜா சொல்கிறாரு. சொல்லும்போது அவர்கிட்ட சொல்கிறாங்க, அந்த யூதேய தேசத்திலிருந்து அடிமைகளாக பிடித்து கொண்டு வரப்பட்ட மனிதர்களில் ஒருத்தன் தானியல். அந்த தானியல் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தேவனை ஜீவனுள்ள தேவனை டெய்லி 3 நேரம் விண்ணப்பம் நீங்கள் எது பண்ணக்கூடாதுன்னு நம்ம சட்டம் போட்டோமோ அதை அவன் பண்ணிகிட்ருக்கான். அவன் நீங்கள் அதான் அவனை பெரிய ஆளுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அவன் இப்படி பண்ணியிருக்கான், நம்ம சட்டத்தையே மீறிட்டு இருக்கான். உங்களை விட அவனுக்கு அவங்களுடைய தேவன் தான் முக்கியன்ற மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஆனால் ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் என்ன செய்யறது, எப்படியாவது அவனை காப்பாற்றலாமான்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்படுறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ இப்படிலாம் ஒன்று பண்ணாத, இந்த சட்டம்னு ஏற்படுத்தப்பட்டால் அதை ராஜாவாலேயே கூட மாற்ற முடியாது அப்படின்றது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லின்ற மாதிரி ராஜாட்ட சொல்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு. அப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருக்கார் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அதோட இந்த பகுதி முடியுது. அடுத்து என்ன செய்கிறாங்க, என்ன நடக்குதுன்றதை நாளை சந்திப்போம். அல்லேலூயா.